என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த உலகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. அதனால்தான் இந்த உலகமானது நம்மை பகைத்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நமக்கு விரோதமாய் செயல்படுகளுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெருகிக்கொண்டே இருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம் அல்லவா? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், வேலை ஸ்தலத்தில் என்று சொல்லி பல இடங்களில் நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் எண்ணிக்கை பெருகிக்கொண்டே இருக்கிறது. இவைகளெல்லாம் கண்டு நீங்கள் கலங்கி போய் விடுகிறீர்களா? மிக குறிப்பாக உங்கள் வேலை ஸ்தலத்திலே உங்களுக்கு விரோதமாய் சில பேர் எழும்பி உங்களை எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும் அல்லது உங்களை வேலையை விட்டே எடுத்துவிட வேண்டும் என்றெல்லாம் சொல்லி மும்முரமாய் போராடி கொண்டிருக்கலாம். அது மாத்திரமல்ல, உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் உங்கள் உற்றார் உறவினர்கள் மத்தியிலும் சில பேர் உங்களுக்கு விரோதமாய் மூர்க்கதனமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறதையும் பார்க்க முடியும். அதனால் சோர்ந்து போய் விடாதிருங்கள். கர்த்தரை உண்மையும் உத்தமமாய் தொடர்ந்து பின்பற்றி கொண்டே இருங்கள். எஸ்தரின் புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். மொர்தெகாய்க்கு விரோதமாய் இப்படிதான் துஷ்ட மனிதனாகிய ஆமான் என்கிறவன் எழும்பி மொர்தெகாயை தூக்கில் போட வேண்டும் என்று சொல்லி 50 முழ உயரமுள்ள ஒரு தூக்கு மரத்தையும் அவன் உண்டாக்கினதை நீங்கள் பார்க்க முடியும். அவனுடைய நம்பிக்கையை பாருங்கள். நிச்சயமாக இந்த மொர்தெகாயை நான் வீழ்த்தி விடுவேன், அவனை இந்த தூக்கு மரத்தில் நான் போட்டு விடுவேன் என்று சொல்லி தூக்கு மரத்தையே செய்து விட்டான். பாருங்கள், இப்படிதான் சத்துருக்களும், நமக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற சத்துருக்களும் தங்களுடைய காரியங்கள் எல்லாம் வாய்த்து விட்டது போலத்தான் அவர்களுக்கு தெரியும். வீழ்த்தி விட்டேன், ஒரு முடிவுக்கு வந்து விட்டது என்றெல்லாம் சொல்லி அவர்கள் ஆனந்தத்தில் ஆர்ப்பரித்து கொண்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ளவராயிருக்கிறார். சன பொழுதிலே காரியங்களை மாற்றி போடுகிறார். அதே தூக்கு மரத்தில், மொர்தெகாய்க்காக அவன் செய்த அதே தூக்கு மரத்தில் அவன் தூக்கி போடப்பட்டதை 7வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். இப்படிதான் கர்த்தரை உண்மையும் உத்தமமாய் பின்பற்றுகிற நம்முடைய வாழ்க்கையிலும் பல பேர் போராடி கொண்டிருப்பார்கள், எதிர்த்து கொண்டிருப்பார்கள், எல்லா வகையிலும் நமக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பார்கள். அதை கண்டு கலங்கி போய்விடாதிருங்கள். அவர்களுக்காகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சன்னிதானத்திலே வாரப்பட்டு ஜெபிப்போம். அவர்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பினால் தொடப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே அவர்களுக்காக மன்றாட ஆரம்பிப்போம். நம்முடைய கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் மாற்றுகிறவர், எல்லாவற்றையும் தலைகீழாய் மாற்றி நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர். பாருங்கள், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை உள்ளவர். நமக்காக யுத்தம் செய்வார். நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமாய் இருந்தாலும் அது வாய்க்காதே போகும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தளர்ந்து போய்விடாதிருங்கள், கலங்கி விடாதிருங்கள். கர்த்தருக்குள் பலப்படுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையான காரியத்தை செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.